வணக்கம். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பண்டைய நகரங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதுரை நகரம். மதுரை பொறுத்த வரைக்கும் சங்கம் வளர்த்த மதுரை, சங்கம் வளர்த்த நகரம் என்று அழைக்கப்படும். இது இந்தியாவிலே மிக பழமையான நகரங்களுள் ஒன்றாகவும் புகழ்பெற்ற நகரங்களுள் ஒன்றாகவும் திகழ்கிறது. சங்கம் வளர்த்த நகரம் என்றால் என்ன? இந்த சங்கம்னா என்ன? பொதுவாக அந்த சங்க காலம் என்பது பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு வரையுள்ள இந்த 6 நூற்றாண்டு காலத்தை சங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையுள்ள இந்த 6 நூற்றாண்டு காலம் சங்க காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஏன் சங்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இடைப்பட்ட இந்த 6 நூற்றாண்டு காலகட்டத்தில் மதுரை பகுதிகளில் பாண்டிய மன்னர்களின் ஆதரவில் புலவர்கள் ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதன் வழியாக தமிழ் மொழியை வளர்த்தார்கள், தமிழ் மொழியை மேம்படுத்தினார்கள் என்று கூறுவது உண்டு. அந்த புலவர்கள் குழுமம், சங்கம் என்றால் புலவர்களின் குழுமம், அந்த புலவர்களின் குழுமம் அமைத்து அதன் வழியாக தமிழை வளர்த்தார்கள். அதனால தான் அது சங்கம். ஸோ சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். சங்கம் என்பது புலவர்களின் குழுமம் சொல்லுவாங்க. ஸோ அந்த சங்கம் வைத்து தமிழை வளர்த்த காலம்தான் சங்க காலம். அவர்கள் மதுரை பாண்டிய மன்னர்களின் உதவியுடன் முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்கள் அமைத்து 3 காலகட்டம், முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதற் சங்கம் தற்போது அழிந்து போன குமரி கண்டத்தில் அமைக்கப்பட்டது. இடைச்சங்கம் கபாடபுரத்தில் அமைக்கப்பட்டது. கடைச்சங்கம் தற்போது மதுரையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. கடைச்சங்கத்தில் 49 புலவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லுவாங்க. ஸோ முச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை நம் மதுரைக்கு உண்டு. அதனால தான் மதுரை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம் அப்படின்னு சொல்லி இந்த பெருமையாக சொல்லுவாங்க. ஸோ இது இந்த மதுரையை பண்டைய காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் யாருன்னு பார்க்கும்போது, பண்டைய காலத்தில் முதல்ல பாண்டியர்களும், பிறகு சோழர்களும், பிறகு களப்பிரர்களும் ஆட்சி செய்தார்கள். பிறகு இடைக்காலத்தில் இந்த மதுரையை ஆட்சி செய்தவர்கள் யாருன்னு பார்க்கும்போது, பிற்கால சோழர்களும், பிறகு பிற்கால பாண்டியர்களும், பிறகு நாயக்க ஆட்சியர்களும், நாயக்க மன்னர்களும் ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க. இந்த மாதிரி அரச வம்சங்கள் மாறி மாறி இந்த மதுரை நகர ஆட்சி செய்கிறதுனால இங்கே பண்பாட்டு கலப்பு நடைபெற்றது மற்றும் வணிகம் மிக சிறப்பான முறையில் மதுரையில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வணிகம் மிக சிறப்பாக நடந்தது. ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா மதுரைனாவே ஒரு வணிக நகரம் என்றும் சொல்லுவாங்க. காஞ்சி கல்வி நகரம்னு சொல்லுவாங்க, மதுரை வணிக நகரம்னு சொல்லுவாங்க, பூம்புகார் துறைமுக நகரம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வணிகம் மிக சிறப்பாக நடைபெற்றது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மதுரை நகரை பார்த்திங்கன்னா, மதுரை நகருக்கு அகிலும் சந்தனமும், அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் மதுரை நகருக்கு கிழக்கு பகுதியில் அமைந்திருந்த தொண்டி துறைமுகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ தொண்டி துறைமுகத்திலிருந்து தான் மதுரை நகருக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. மற்றும் பாண்டியர்களின் துறைமுகம் கொர்க்கை, இந்த கொர்க்கைக்கு அருகே ஓரி என்ற ஒரு இடம் இருக்கு. அந்த ஓரிங்கிற இடத்துல இருந்து தான் பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கள் நாட்டுக்கு தேவையான முத்துக்களை இறக்குமதி செய்கிறார் என்ற ஒரு தகவலும் உண்டு. இது மிக முக்கியமானது ஒன்று என்னென்னா, பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் அவர்கள் முத்துக்களை ஓரி என்ற இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார் என்ற ஒரு வரலாற்று தகவல் உண்டு. இந்த ஓரிங்கிற இடம் எங்கே இருக்குன்னா, பாண்டியர்களின் துறைமுகம் கொர்க்கை, அதோட கொர்க்கைக்கு அருகில் இந்த ஓரிங்கிற இடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. மற்றும் இந்த மதுரை நகரை பற்றி பார்க்கும்போது அங்காடிகள், நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 அங்காடிகள் இருந்தது. அங்காடினா சந்தை, மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நாலங்காடி என்பது பகல் பொழுதில் நடைபெறும் சந்தை. அல்லங்காடி, என்றால் இரவு, அல்லங்காடி என்றால் இரவு பொழுதில் நடைபெறும் சந்தை. ஸோ பகல் பொழுதிலும் இரவு பொழுதிலும் தொடர்ச்சியாக இங்கே வணிகம், சந்தை நடைபெற்றது. அதனால் மக்கள் பொருள்களை வாங்கவும் விற்கவுமாக இருந்தார்கள். இது தொடர்ச்சியாக வணிகம் நடைபெற்றது. இது தூங்கா நகரம் என்றும் அழைக்கப்பட்டது. இரவு சந்தைகள், அல்லங்காடியில் கூட பெண்கள் பொருட்களை வாங்கி சென்றார்கள். அந்த அளவுக்கு பாதுகாப்பான நகரமாக மதுரை விளங்கியது அப்படிங்கிற ஒரு தகவலையும் இவங்க சொல்றாங்க. மற்றும் இந்த மதுரையை குறித்து வேற என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மதுரையை பல வெளிநாட்டு அறிஞர்கள் தங்களுடைய குறிப்புகளில் குறிப்பிட்டிருக்காங்க. கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் அவருடைய குறிப்பு நூல் ஹிண்டிகா. ஸோ இந்த
கிரேக்க வரலாற்று ஆய்வாளர் இந்த மெகஸ்தனிஸ் அவர்கள் தன்னுடைய குறிப்புகளில் வந்து இந்த மதுரையை பற்றிய தகவல்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் மௌரிய வம்ச அரசர் சந்திரகுப்த மௌரியர், அந்த சந்திரகுப்த மௌரியோட அமைச்சர் தான் சாணக்கியர் அல்லது கௌடில்யர் என்று அழைக்கப்படுவார். அவர் எழுதின நூல் தான் அர்த்த சாஸ்திரம். அந்த அர்த்த சாஸ்திரத்து நூலிலும் கூட இந்த மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மதுரையை வந்து பார்த்திங்கன்னா மதுரையை சுற்றி உள்ள மதுரையை சுற்றி அகழி அமைந்திருந்தது. அந்த அகழியில் வந்து யானைகள் செல்லும் அளவிற்கு கூட மிக அகலமான சுரங்கப்பாதைகள் அமைந்திருந்தன அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. ஸோ மதுரை வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்கு உரியது. இங்கே நாலங்காடி அல்லங்காடி என்ற இரவு நேர பகல் பொழுது அங்காடிகள் வந்து செயல்பட்டு வந்தன. பெண்கள் இரவு நேரத்திலும் கூட பொருள்களை வாங்கி சென்றனர். இதை குறித்து மெகஸ்தனிஸ் தன்னுடைய குறிப்புகளில் மதுரையை குறிப்பிடுகிறார். மற்றும் சந்திரகுப்த மௌரியரின் அமைச்சரான அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியரும் தன்னுடைய அர்த்த சாஸ்திரம் நூலில் வந்து இந்த நகரை பற்றி குறிப்பிடுகிறார். கடைச்சங்க காலத்தில் 49 புலவர்கள் இருந்தனர். மற்றும் மதுரையை வந்து பண்டைய காலத்துக்கு முறையே பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி செய்தனர். இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் பிறகு நாயக்கரசர்களும் ஆட்சி செய்தார்கள். மற்றும் மேலும் சிறப்பாக இந்த மதுரையில் வந்து ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்திருந்தது. மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. இந்த மதுரையில் வந்து ரோமானிய நாட்டுக்கு தேவையான நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் அமைந்திருந்தது. ஸோ பிற நாட்டு நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையும் மதுரையில் அமைந்திருந்தது. மிகச் சிறப்பாக இந்த நகரின் மிகச்சிறப்பாக வணிக சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. மற்றும் இந்த மதுரை நகரானது மிகவும் ஒரு தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய நகரமாக இருக்கு. முச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நகரமாக இன்றும் சிறப்புற்று விளங்குகிறது.